Hello friends, thank you so much. நான் இப்போ ரீசன்ட் டைமில் போஸ்ட் பண்ணியிருந்த Acupressure for Immunity அப்படிங்கிற வீடியோவுக்கு வந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அண்ட் இதில் வந்து ரெண்டு விஷயம் நான் வந்து அட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த கிளிப் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். நம்பர் 1 இஸ் Acupressure, Acupuncture. இந்த ரெண்டு வேர்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பற்றி நிறைய பேர் காமன்லி கேட்டுட்ருந்தாங்க. அண்ட் அதர் கொஷின் வந்து நான் அடல்ட்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். இதே வந்து கிட்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இது ரெண்டும் தான் இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோ கிளிப்பில் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து நம்ம இம்யூனிட்டி பாயிண்ட் அக்யூப்ரெஷர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு லைவ் டெமோவாகவே உங்களுக்கு செய்து காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட் திங் வந்து அக்யூப்ரெஷர் அண்ட் அக்யூபஞ்சர் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் 2002 இப்போ வந்து 2022 அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் டாக்டர் வஹாப்ஸ் பிரானிக் அக்யூபஞ்சர் என்னோட இந்த ஜேர்னியில் வந்து ரொம்ப காமன்லி நான் ஃபேஸ் பண்ண ஒரு கொஷின் வந்து அக்யூப்ரெஷர்னா என்ன, அக்யூபஞ்சர்னா என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி. அண்ட் இன்றைக்கி ஒருத்தர் புதுசாக கேட்டாலும் வந்து அவங்க எந்த அளவுக்கு க்யூரியஸாக கேட்குறாங்களோ அதே அளவுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நானும் க்யூரியஸாக இருக்கேன். பிகாஸ் அதர் சைடில் இருக்கிறவங்க ஒரு பர்சனை வந்து நம்ம எஜுகேட் பண்ண போகிறோம் அபவுட் திஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர் இந்த சிஸ்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் வந்து காமன். நம்ம அதில் பண்ணுற ட்ரீட்மெண்ட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் டிஃபர்ஸ். ஸோ நம்ம ஒரு அக்யூபஞ்சர் பாயிண்டில் ஒரு நீடில் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை பஞ்சர் பண்ணும்போது நம்ம வந்து அக்யூபஞ்சர் அப்படின்னு அந்த ட்ரீட்டிங் சிஸ்டமை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதே பாயிண்டில் நம்ம நீடில் யூஸ் பண்ணாமல் ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம அதை அக்யூப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூப்ரெஷர் இஸ் நீடில்லெஸ் அக்யூபஞ்சர். அண்ட் அடுத்த கேள்வி, அக்யூப்ரெஷர் ரொம்ப எஃபெக்டிவா, அக்யூபங்க்சர் ரொம்ப எஃபெக்டிவா? அக்யூபங்க்சர் இஸ் தி மதர் சயின்ஸ், அதுதான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ். பட் ஒரு சில நேரங்களில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அக்யூப்ரெஷரும் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கும். உதாரணமாக ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் ஒரு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் ஒரு கோர்ஸ் ஒரு டாக்டர்கிட்ட வந்து செய்த பிறகு வீட்டில் அவர் ரெகுலராகவே டே டு டே லைஃப்பில் வந்து அந்த ஃபியூ பாயிண்ட்ஸ்க்கு வந்து எவ்ரிடே அக்யூப்ரெஷர் கொடுத்தாரு அப்படின்னா அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கும். ஸோ டாக்டர் வஹாப்ஸ் பிரானிக் அக்யூபஞ்சர் சென்டர்ஸில் நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இல்லை எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்பிட்வீனில் அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னா இந்த அக்யூப்ரெஷர் மெத்தடை யூஸ் பண்ணுறது உண்டு காமன்லி. ஸோ அக்யூப்ரெஷரும் வந்து சம்டைம்ஸ் ஈக்குவலி குட் ஆர் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் ஃபாலோஅப் ஒரு ப்ராக்டிஷனர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்கான எஃபிகசியவே வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து கிட்ஸ்க்கு நம்ம எப்படி அக்யூப்ரெஷர் பண்ணலாம், இதே இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் லைக் LI11, DU14, UB13, ஸ்டொமக் 36, ஸ்ப்ளீன் 6 மாதிரியான லொக்கேஷன்ஸில், REN 17 மாதிரியான லொக்கேஷன்ஸில் நம்ம கிட்ஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட்டை எப்படி லொக்கேட் பண்ணி நம்ம அங்கே அக்யூப்ரெஷர் கொடுக்கலாம். அக்யூப்ரெஷர் பண்ணும்போது என்ன மாதிரி டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் பண்ணணும், அந்த ஃபர்ம் ப்ரெஷர் இருக்கணுமா, எத்தனை தடவை பண்ணணும், எவ்வளோ மினிட்ஸ் பண்ணணும் மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் நம்ம இந்த கிளிப்பில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள். அக்யூப்ரெஷர் ஃபார் இம்யூனிட்டி இந்த வீடியோவில் கிட்ஸ்க்கு நம்ம இந்த சேம் இம்யூனிட்டி பாயிண்ட்ஸில் அக்யூப்ரெஷர் கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வித் லைவ் டெமோ. ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பேண்டமிக்கில் நம்ம கிட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன்ஸை வந்து நம்ம ஆன்லைனில் மாற்றிருக்கோம் பிகாஸ் ஆஃப் சோஷியல் டிஸ்டன்சிங். அண்ட் நம்ம வந்து ஸ்ப்ரெட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் போது குழந்தைகளை பற்றி அதிகமாக யோசிக்கிறோம். ஈவன் அவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் ட்ரையல்ஸ் எல்லாம் கூட வந்து நம்ம வந்து செய்துட்ருக்கிறோம். பிகாஸ் அவங்கள வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதை நம்ம ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கிறோம். ஸோ குழந்தைகளுக்கும் இதே அக்யூப்ரெஷர் புள்ளிகளை பயன்படுத்தி நம்ம இம்யூனிட்டி கெயின் பண்ண முடியும் அகெயின்ஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் வைரஸஸ். ஸோ அதற்கான அக்யூப்ரெஷர் புள்ளிகள் நம்ம ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் 11, LI11, lung 6, LU6, spleen 6, SP6, stomach 36, zoonoly, ST36, DU14, UB13 bilateral. இதே காம்பினேஷனில் இருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம இப்போ ஒரு கிடோட பாடியில் லைவாக எப்படி நம்ம அக்யூப்ரெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து LI11 யூஸ்வலாக லொக்கேட் பண்ணும்போது பாடியோட அலைன் பண்ணிவிட்டு எல்போ க்ரீஸ் அந்த எண்டை நம்ம லொக்கேட் பண்ணிப்போம். அதே மாதிரி மெத்தடில் நம்ம லொக்கேட் பண்ணிவிட்டு திரும்ப ரிலாக்ஸ்டு பொசிஷன்ஸ்க்கு போனதுக்கப்புறமா ஒரு 2 minutes பம்பிங் ப்ரெஷர் ப்ரெஸ் ரிலீஸ் மெத்தடில்
ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த பாயிண்ட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மைல்டு ஃபர்ம் ப்ரெஷரில் அந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபிங்கருக்கு பதிலாக இந்த மாதிரி அக்யூப்ரெஷருக்கான இந்த பிளண்ட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட் அக்யூப்ரெஷருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜிம்மி ராட் இல்லை அக்யூப்ரெஷர் ராட் இருக்குன்னா இது நீங்கள் பயன்படுத்தலாம். சப்போஸ் இது இல்லாதவங்க நார்மல் காமன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பென் இல்லைனா பென்சிலோட பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்டை கூட நம்ம இந்த ப்ரெஷரிங்காக பயன்படுத்த முடியும். ஸோ மோர் ஆர் லெஸ் நமக்கு ஒரு ஈக்குவலண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு ரொம்ப டீப்பாக இதை ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஃபர்ம் ப்ரெஷர், அந்த பாயிண்ட் வந்து நல்லா டச் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லங் 6. ஸோ லங் 6 வந்து மிட்வே பிட்வீன் லங் 5 அண்ட் லங் 9. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம லொக்கேட் பண்ணிவிட்டு தி சேம் கான்செப்டில் to and fro மெத்தட் ஆர் பம்பிங் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் மெத்தடில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம். 21 டைம்ஸ் பண்ணலாம், இல்லைனா அப் டு 2 மினிட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டொமக் 36, ST36 zone. இந்த பாயிண்ட் வந்து ஒரு இம்யூனிட்டி, ஹோமியோஸ்டாட்டிக் அண்ட் டானிஃபிகேஷன் பாயிண்ட் அண்ட் இட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். ஸ்டொமக் ரிலேட்டடான அதர் ஐடட் கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். டைஜஸ்டிவ் ஹெல்த்தையும் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் இந்த போனி ப்ராமினன்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் டிப்ரெஷன். ஸோ இந்த இடத்துல பிளண்ட் ஆப்ஜெக்ட் அதர்வைஸ் ஃபிங்கர் ப்ரெஷர். ஸோ நம்ம வந்து இந்த சர்க்குலராக ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணுற ப்ரெஷரை விட பம்பிங் ப்ரெஷர் தான் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சேஃபர் மெத்தட். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ப்ளீன் 6. ஸ்ப்ளீன் 6 வந்து இந்த போனி ப்ராமினன்ஸ், இந்த மெலிலியஸ் போன், நம்ம உள்பக்க கணுக்கால் முட்டியோட போனி ப்ராமினன்ஸ்லேருந்து 3 சுன் மேலே. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு 3 சுன் மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களோட ஃபிங்கர்ஸ் இப்படி சேர்த்து வைக்க சொல்லிட்டு இதை இப்படி மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி இந்த போனுக்கு ஜஸ்ட் பிஹைண்டில் இருக்கக்கூடிய இந்த டிப்ரெஷன், ஸோ இந்த டிப்ரெஷனை நம்ம to and fro மெத்தடில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஆர் வித் த பிளண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து டியூ 14 அண்ட் UB 13. டியூ 14 வந்து சர்விக் 7, C7 அண்ட் thoracic 1. ஸோ C7 வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு போனி ஸ்ட்ரக்சர். இது கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு சைஸில் தெரியும். T1 நெக்ஸ்ட் இருக்குது. இந்த 2 போனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற இந்த எக்ஸாக்ட் கேப் தான் வந்து டியூ 14. டியூ 14 வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃபெக்டிவ் பாயிண்ட். ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்குதோ அந்த எஃபெக்டை நம்ம இந்த பாயிண்ட் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 2 மினிட்ஸ் பம்பிங் ப்ரெஷர். டியூ 14லேருந்து 1.5 June லேட்ரல் UB 11, UB 12 அண்ட் UB 13. UB 13 வந்து ஒரு பேக் ஷூ பாயிண்ட் ஃபார் லங்ஸ். ஸோ லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு இந்த பாயிண்ட் வந்து மிட்லைன்லேருந்து 1.5 June லேட்ரல். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நம்ம இந்த பாயிண்ட்டை ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ UB 13 finger pressure, due 14. ஸோ ஃபீவர் இருக்கக்கூடிய டைமில் கூட இந்த பாயிண்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். எந்த இன்ஃபெக்ஷனால் ஃபீவர் வந்திருந்தாலும் டியூ 14 வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அக்யூப்ரெஷர் ஃபார் இம்யூனிட்டி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்து கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம என்ன பயன்படுத்தி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணாலும் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் இம்யூன் லெவல், அந்த இம்யூனிட்டி தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையில் ஒரு உண்மையான விஷயம். அதுதான் ஹீலர் சலாவுதீன் அவர்கள் நம்மளோட ரீசெண்ட் வீடியோவில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த புள்ளிகளை அடல்ட்ஸ் பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி குழந்தைகள் பயன்படுத்திக்கலாம், வீட்டில் இருக்கிற ரொம்ப வயதானவங்க பெரியவங்களும் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இந்த புள்ளிகளை அக்யூப்ரெஷர் மூலமாக பயன்படுத்துறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் தைரியமாக இதை பயன்படுத்தலாம்.
பீயிங் அன் அக்யூபஞ்சரிஸ்ட், ஒரு அக்யூபஞ்சர் ப்ராக்டிஷனருக்கு வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுங்கிறதுனால நீடில் பண்ணுவாங்க, அக்யூபஞ்சர் பண்ணிப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி சேஃபர். நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் பற்றின நாலேஜே இல்லை, இந்த வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்கள் அக்யூப்ரெஷர் ட்ரை பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் அந்த பாயிண்ட்டை லொக்கேஷனை மாற்றி பண்ணுறதுனாலையும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸும் வராது பிகாஸ் ஆஃப் ராங் லொக்கேஷன். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நீங்கள் மசாஜ் பண்ண போகிறீங்க. ஸோ டெஃபினட்டாக அதில் நோ சைட் எஃபெக்ட்ஸ். அண்ட் கிட்ஸ்க்கு பண்ணுறதுக்கே நம்ம காமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அடல்ட்டுக்கு பண்ணுற பிக்சர்ஸ், அனாட்டமி பிக்சர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு அடல்ட்க்கு லொக்கேட் பண்ணிடுறது ஈஸி. குழந்தைகளுக்கு வந்து வேக்சினேஷன் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். குழந்தைங்களை இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ஆன்லைன் ஆஃப்லைன் நம்ம மாற்றி லைக் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோம், திரும்ப வந்து லீவ் கொடுக்குறோம், திரும்ப எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நம்ம கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கிட்ஸை நம்ம தைரியமாக வந்து வெளியில் அனுப்ப முடியும். இயல்பாகவே வந்து கிட்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வைரஸஸ் அண்ட் நிறைய ஃப்ளூ வந்து ஒன்ஸ் அண்ட் 2 months 3 months அவங்க இம்யூன் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப நல்லா வந்து இந்த வைரஸ்க்கும் அவங்க ஒரு இம்யூனை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அது மூலமாக அவங்க தைரியமாக வந்து வெளியில் போகலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கிளிப் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பாருங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ பண்ணும்போது ஒரு லைக் ரியலாக ஒரு கிட்ட வந்து ஒரு லைவ் டெமோ பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும் உங்களோட குழந்தைகளுக்கு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஷவுலி. ஸோ ஷவுலிக்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் நம்மளோட கெஸ்ட் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறாங்க. என் நேம் இஸ் ஷியூலி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் சொல்லி நம்ம 2 பேரும் பாய்.